அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய பாரதி போல்வாள் அப்படின்ற கவிதையை பார்க்கலாம். பாரதி போல்வாள். புரட்சி கவிஞர் அவர்கள் பாரதியார் மேல் உள்ள பற்றின் காரணமாக தன்னுடைய கனக சுப்புரத்தினம் அப்படின்ற பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கிட்டார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே பாருங்க, தன்னுடைய கவிதைக்கு பாரதி போல்வாள் அப்படின்னே பேர் வச்சிருக்காரு. பாரதி போல்வாள்னா என்ன? சுருக்கமாக சொல்லணும்னா பாரதியை போன்றவள். பாரதியை போன்றவள்னா பாரதி கண்ட புதுமை பெண். பாரதி கண்ட புதுமை பெண்கள் எப்படி இருக்கணும்? பாரதியாரை போன்றே விடுதலை உணர்வு கொண்டவங்களா இருக்கணும். நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறவங்களா இருக்கணும். நேர்மறையான சிந்தனைகள் கொண்டவங்களா இருக்கணும். முற்போக்கு சிந்தனைகள் கொண்டவங்களா இருக்கணும். சுருக்கமாக சொல்லணும்னா அறிவானவங்களா இருக்கணும். தங்களுடைய செயல்களின் மூலமாகவும் தங்களுடைய பிள்ளைகளின் மூலமாகவும் நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடியவங்க தான் பாரதி கண்ட புதுமை பெண்கள், பாரதி போல்வாள். இங்கே பாரதிதாசன் பாரதி போல்வாள் அப்படின்ற கவிதையில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க. பாரதி போல்வாள். இளவையில் ஆடி ஒளிவிடு மாந்தளிர் மேனி அவள் மேனி. இளவையில் ஆடி ஒளிவிடு மாந்தளிர் மேனி அவள் மேனி. கிளிப்பேச்செல்லாம் நெல்லிக்கு பத்தாலை சீனி. கிளிப்பேச்செல்லாம் நெல்லிக்கு பத்தாலை சீனி. சலசலவென்ன மலைவீல் அருவி கூந்தல் அவள் கூந்தல். சலசலவென்ன மலைவீல் அருவி கூந்தல் அவள் கூந்தல். இழப்பமில்லை அவ்வழகு களஞ்சியத்தை கையேந்தல். இழப்பமில்லை அவ்வழகு களஞ்சியத்தை கையேந்தல். துன்ப ஆடவர் இன்புறு மாணிக்க சிரிப்பே அவள் சிரிப்பு. துன்ப ஆடவர் இன்புறு மாணிக்க சிரிப்பே அவள் சிரிப்பு. கன்னம் பளிங்கனில் இயற்கை எண்ணெய் கையிருப்பு. கன்னம் பளிங்கனில் இயற்கை எண்ணெய் கையிருப்பு. பொன் வெயிலும் வெண்ணிலவும் ஒளிவிடும் அணிகள் இவள் அணிகள். பொன் வெயிலும் வெண்ணிலவும் ஒளிவிடும் அணிகள் இவள் அணிகள். அன்பு செய்தால் என்னை அண்டுமா வைய பிணிகள். அன்பு செய்தால் என்னை அண்டுமா வைய பிணிகள். பண்டை மரக்குல மாண்பினுக்குரியாள் அவள் உரியாள். அண்டும் பகையை வெல்லும் மக்களை தருவாள். பண்டை மரக்குல மாண்பினுக்குரியாள் அவள் உரியாள். அண்டும் பகையை வெல்லும் மக்களை தருவாள். மண்டுபுகழ் பாரதி தமிழ் போன்ற சொல்லால் இன் சொல்லால். திண்டாடும் எனக்கின்ப வழிகாட்ட வல்லாள். மண்டுபுகழ் பாரதி தமிழ் போன்ற சொல்லால் இன் சொல்லால். திண்டாடும் எனக்கின்ப வழிகாட்ட வல்லாள். இதுதான் பாரதிதாசன் அவர்களுடைய பாரதி போல்வாள் அப்படின்ற கவிதை. இந்த கவிதையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் பெண்களுடைய மென்மையான பக்கத்தை மட்டும் பேசியிருக்காரு. பெண்களுடைய அழகு, பெண்களுடைய அன்பு, பெண்களுடைய கனிவான வார்த்தைகள், அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியமானவங்க அப்படின்ற பாணியிலேயே இந்த கவிதையை அமைச்சிருக்காரு. இதில் பெண்களுடைய வீரத்தை அவர் டைரக்டாக சொல்லலை, ஆனால் இன்டைரக்டாக சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, பண்டை மரக்குல மாண்பினுக்குரியாள் அவள் உரியாள். அண்டும் பகையை வெல்லும் மக்களை தருவாள். அதாவது வீரமான மக்களை பெற்றுத்தரக்கூடியவள் பெண் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெண்களுடைய வீரத்தை நேரடியாக சொல்லாமல் வீரமான குழந்தைகளை பெற்று வளர்க்கக்கூடியவள் பெண் அப்படின்னு சொல்கிறது மூலமாக அவங்களுடைய தைரியத்தையும் வீரத்தையும் புகழ்ந்திருக்காரு கவிஞர். இந்த கவிதையை படிக்கும்போது எனக்கு கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய ஒரு திரைப்பட பாடல் ஞாபகத்துக்கு வந்தது. ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் அப்படின்ற படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். பொன்னும் பொருளும் வந்து மொழி சொல்லுமா, ஒரு பூவைக்கு மாலையிடும் மனம் வருமா. பொன்னும் பொருளும் வந்து மொழி சொல்லுமா, ஒரு பூவைக்கு மாலையிடும் மனம் வருமா. இன்று தேடி வரும் நாளை ஓடிவிடும் செல்வம் சிரித்தபடி அமுதிடுமா. எந்த செல்வமும் பெண்மையின் சுகம் தருமா. இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே. பெண் இல்லாமல் சுகம் இல்லை உலகத்திலே. இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே. பெண் இல்லாமல் சுகம் இல்லை உலகத்திலே. அனைத்து வளர்ப்பவளும் தாயல்லவோ, அனைப்பில் அடங்குவதும் அவள் அல்லவோ. அனைத்து வளர்ப்பவளும் தாயல்லவோ, அனைப்பில் அடங்குவதும் அவள் அல்லவோ. கவிஞர் பாடுவதும் கலைஞர் நாடுவதும் இளைஞர் தேடுவதும் பெண் அல்லவோ. பெண் இயற்கையின் சீதன பரிசல்லவோ. இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே.
பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. இப்படி கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் வந்து எழுதியிருப்பாரு. ஸோ பாரதியார்லேருந்து, பாரதிதாசன்லேருந்து, கவியரசர் கண்ணதாசன்லேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கவிஞர்கள் வரைக்கும் பெண்களுடைய புகழை வந்து பாடிக்கிட்டே தான் இருக்காங்க. தந்தை பெரியார் போன்றவர்கள் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பெரும் முயற்சியெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க. நாம் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இன்னும் நம்மளுடைய முன்னேற்றத்தை வந்து துரிதப்படுத்தணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.